இந்தியாவின் ஒரு அமைதியான கிராமத்தில் ராகவ் என்ற நேர்மையான ஆசிரியர் வாழ்ந்தார். எளிமையான வாழ்க்கை, உயர்ந்த நெறிமுறைகள் கொண்டவர். ஒரு நாள் அந்த ஊரின் செல்வந்தமான ஜமீன்தார் ராகவை பள்ளியின் நிதியை கொள்ளையடித்ததாக பொய் வழக்கு போட்டார். அந்த ஜமீன்தார் மகேஷ் பாபு ஒரு அரசியல் உதவிக்காக பள்ளி நிதியில் மோசடி செய்ய வேண்டும் என ராகவிடம் கேட்டார். ஆனால் நேர்மையான ராகவ் அதனை திட்டவட்டமாக மறுத்தார். இது மகேஷின் பெருமையை புண்படுத்தியது. தனது அதிகாரத்தால் அனைவரையும் பணிந்து கொள்ள வைத்த அவர் ஒரு ஆசிரியரால் எதிர்ப்பு பெற்றதை சகிக்கவில்லை. பழிவாங்கும் நோக்கில் அவர் போலியான ஆதாரங்களை உருவாக்கி ராகவை திருட்டு செய்ததாக புகார் செய்தார். ராகவ் வேலை இழந்தார். கிராம மக்கள் நம்பிக்கை இழந்தனர். அவருடைய மாணவர்களும் மாறிவிட்டனர். ஆனால் ராகவ் அமைதியாக, சத்தியம் காலம் எடுத்துக்கொள்ளும், ஆனால் ஒருபோதும் தோற்க வைக்காது என்றார். பல ஆண்டுகள் சிறு வேலைகள் செய்தார். ஏழை குழந்தைகளுக்காக இலவசமாக கற்பித்தார். மறுபுறம் மகேஷ் பாபு அதிகரித்த அதிகாரத்துடன் வாழ்ந்தார். ஒரு நாள் புதிய அதிகாரி அந்த மாவட்டத்தில் வந்தார். பழைய வழக்கை திரும்ப விசாரித்தார். மாதங்கள் கழித்து உண்மை வெளிச்சம் வந்தது. ராகவ் முற்றிலும் குற்றமற்றவர். உண்மையான குற்றவாளி மகேஷ் பாபு என்பதும் நிரூபிக்கப்பட்டது. அறிக்கை வெளியானதும் ராகவ் மீண்டும் பணியில் சேர்த்தப்பட்டார். மேலும் பொதுமக்கள் முன்னிலையில் கௌரவிக்கப்பட்டார். ஒரு காலத்தில் அவரை நம்பாதவர்கள் இப்போது அவரது காலடியில் வணங்கினர். அப்போது ராகவ் வெறும் ஒரு வரி மட்டுமே சொன்னார். உண்மை உன்னை காத்திருக்க வைக்கும், ஆனால் ஒருபோதும் உன்னை ஏமாற்றாது. பாடம்: சத்தியத்தின் பாதை சுலபமானதல்ல. அது மெதுவாக சென்று மதிப்புடன் வெற்றியை அடைகிறது.